வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி எபிசோட் 1 வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கிற சுச்சுவேஷன். நம்ம க்ளீன் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்றதை நான் அட்டாச் பண்ணுறேன். வாங்க நம்ம க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். இதுதான் வந்து அந்த களைச்செடி. ஸோ இது வந்து கையால் பிடுங்கணுன்னா வேரோட வராது. நம்ம வந்து இதை வேரோட வந்து பிடுங்கி வெளியே போட்டோன்னா தான் அடுத்து வந்து இது மறுபடியும் முளைச்சி வராது. ஸோ அதனால் நம்ம கையில் பிடுங்க முடியாது அப்படின்றதுக்காண்டி இந்த களை கொத்தியை எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ இதை வச்சு தான் இன்றைக்கி வந்து அந்த களை செடிகள் எல்லாத்தையுமே வந்து கொத்தி வேரோடு எடுக்க போகிறோம். ஸோ பார்த்திங்கன்னா இதுதான் வந்து அந்த களை செடி. ஸோ இது வந்து உங்களுக்கே தெரியும், பார்த்தீங்கன்னா என்னோட ஹைட்டாக இருக்குது. ஸோ இதை வச்சோன்னா என்னோட ஹைட்டாக இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த மா செடிக்குள்ளே போயிட்டு இந்த இருக்கிற மாச்செடி எல்லாத்தையுமே வந்து அஃபெக்ட் பண்ணுது. ஸோ இது வந்து போயிட்டு உள்ளே மாட்டிட்டு நம்ம தெரியாதனமாக வந்து இது பிடிச்சி இழுக்கிற பட்சத்தில் உள்ளே இருக்கிற மாங்காவும் வந்து கீழே விழுந்துடும். ஸோ அதனால தான் இப்போ வந்து இதை வந்து க்ளீன் பண்ணுறோம். ஸோ இதுதான் ஆஃப்டர் ரிசல்ட்ஸ் மக்களே. ஸோ நம்ம க்ளீன் பண்ணிட்டோம். க்ளீன் பண்ணதுக்கப்புறம் வந்து இப்படி தான் இருக்குது. ஸோ மக்களே, பின்னாடி பார்த்திங்கன்னா தெரியும், அந்த மரத்துக்கு கீழே நம்ம வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, இப்போ க்ளீன் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்றது உங்களுக்கே தெரியும். நம்ம பண்ண ஒர்க் இன்றைக்கி ஒரு 5 செடிக்கு கீழே வந்து க்ளீன் பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கான ஒர்க் இதோடு முடியுது மக்களே. ஏன்னா நம்ம போய்ட்டு அடுத்து ரெகுலர் நம்ம ஒர்க்கை பார்க்கணும். ஸோ நாளைக்கு இங்கேருந்து அடுத்து நம்ம எத்தனை செடி க்ளீன் பண்ணுறோம் அப்படின்றத அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ ஸ்டே கனெக்டட். நாளைக்கு சந்திப்போம். பாய் மக்களே.